சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். வணக்கம். பொங்கல் பண்டிகையினுடைய தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னையில பாத்தீங்கன்னா பல்வேறு சுற்றுலா தலங்கள்ல பாத்தீங்கன்னா பொதுமக்களுடைய தலைகளாகவே காணப்படுகிறது. அந்த வகையில பாத்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டியுள்ள விவேகானந்தர் இல்லம் அருகேயும், அதே போல கண்ணகி சிலை அருகேயும், கலங்கரை விளக்கம் அருகேயும், அதே போல உழைப்பாளர் சிலை அருகேயும் இங்கு முழுவதும் மக்களுடைய தலைகளாகவே காணப்பட்டு வருவதுதான் பார்க்க முடியுது. தொடர்ச்சியாகவே இந்த காமராஜர் சாலையில பாத்தீங்கன்னா ஒரு வழி பாதையாக உழைப்பாளர் சிலையிலிருந்து கண்ணகி சிலை வரை ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை, போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலை. மெரினா கடற்கரைக்கு மட்டும் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பாக காவல்துறையினர் கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சிங் அவருடைய தலைமையில பாத்தீங்கன்னா 3000 போலீசார் இருக்காங்க. அதே போல 2 துணை ஆணையர்கள், 10க்கும் மேற்பட்ட உதவி ஆணையர்கள் தலைமையிலும், இணை ஆணையர் தர்மராஜ் தலைமையிலும் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பொதுவாகவே குழந்தைகள் உள்ளே வரும்பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கைகள்ல பாத்தீங்கன்னா பெற்றோருடைய முகவரியும் பெயர், அதே போல ஒரு கைபேசி எண் அதுல குறிப்பிடப்பட்டு குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்கக்கூடிய வகையில ஈடுபட்டு இருக்காங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக வன்கொடுமையில் ஈடுபடாமல் இருப்பதற்காக மாறுவடத்திலையும் போலீசார் கடற்கரை உள்ளேயும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது தவிர ஒலிபெருக்கிகள் மூலமாக பொதுமக்களுக்கு தேவையான அறிவுரையும் அதே போல எச்சரிக்கையும் அளிக்கப்பட்டிருக்காங்க. கடல்ல கட்டாயமாக பொதுமக்கள் யாரும் குளிக்கக்கூடாது என்பதை போலீசார் உறுதிப்படுத்திருக்காங்க. அதனை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா தடுப்புகளை அமைச்சு கடற்கரை ஓரமா கடல்ல யாரும் குளிச்சு ஏதாவது சிக்கிக்கிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாற்றக்கூடிய பணியில சுமார் 200க்கும் மேற்பட்ட மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் களம் இறக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் களத்துல பார்க்க முடியுது. கண்ணகி சிலை முதல் தீவுத்திட்ட வரை மக்கள் சிலைகளாகவே காட்சியளிக்கிறது நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.